ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய வாரத்திலே கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் இருக்கிறோம். எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து எங்களை ஜீவனோடு காத்து எங்களுக்கு எந்த சோர்வும் எந்த பலவீனமும் இந்த நோய்களும் வராதபடி கிருபையாய் காத்து துர்ச்செய்திகள் வராதபடியும் துஷ்டனிகள் வழியாக பிரவேசிக்காதபடியும் நான் மருத்துவமனைக்கு செல்லாதபடியும் மருந்துகளுக்கு உட்படுத்தாதபடியும் எந்த டெஸ்ட்டுக்கும் உட்படுத்தாதபடியும் ஐசியில் எங்களை போடாதபடியும் மரண குழியில் எங்களை போடாதபடிக்கும் தேவன் காத்து கிருபைக்காக எங்களோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிரயாணங்களிலே நம்முடைய தெய்வீக பிரசனம் இருந்தமைக்காய் ஸ்தோத்திரம். நல்ல செய்திகளை வார இறுதியிலே நாங்கள் கேட்டோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நிறைய சாட்சிகளை கேட்டோம், அதற்காக எங்களோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நிறைய பேருக்கு விசாலாம் கொடுத்துருக்கிறீர், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தில் அநேக திருமண காரியங்களை ஒழுங்கு பண்ணியிருக்கிறீர், நமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே, இந்த வாரத்தை தொடங்கும் முன்பு கர்த்தருடைய பாதத்திலிருந்து தொடங்க நாங்கள் முயற்சிக்கிறோம். உம்மை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்கிறபடி கர்த்தாவே உம்மை நாங்கள் தேடுகிறோம். உம்மை பார்க்க கிருபையை தாரும். என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிப்பேன். அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுங்கள், அப்பொழுது நான் சமீபமாக இருப்பேன் சொன்னவர். நீ சமீபத்தில் இருக்கிறவர் மாத்திரமல்ல, தூரத்தில் தேவனமாக இருக்கிறேன். தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வருகிறது. ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமகியும் மூக்கி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளது. அந்த பாடலை பாடலாம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதன் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோண்டிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோண்டிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். கைகளை உயர்த்தி. சத்துரு சேனைகள் தொடர்ந்து சூழ்கையில்
பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்ரு வெல்லும் போல வந்தாலும் நம் தேவன் நமக்காக கொடியேற்றுவார். பார்வோன் வந்தாலும், கோலியாத் வந்தாலும், யார் வந்தாலும் சரி, நமக்கு விரோதமாய் எத்தனை ஆயுதங்களை எழுந்தாலும், எத்தனை வாதைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை பலவீனங்கள் நோய்கள் வந்தாலும், எத்தனை தோல்விகள் வந்தாலும், தேவன் கிருபை, தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் இன்னைக்கு அந்த கிருபையை நாம் அனுபவிக்க போகிறோம். கிருபையால் நிலை நிற்க போகிறோம். அந்த கிருபையிலே வாழப்போகிறோம். அந்த கிருபையிலே தொலைக்க போகிறோம். சரீரத்தில் வியாதி, தலையில், நாசியில், தொண்டையில், நுரையீரலில், இருதயத்தில், சிறுநீரகத்தில், ஜீரண உறுப்புகளிலே, கை கால்களிலே வீக்கம், எலும்புகளில், ஸ்பைனில், செவட்டிக்கல்ல, முழங்கால்களில், மணிக்கட்டுகளில், ஷோல்டரில், நெஞ்சு பகுதியில் வலிக்கிற வலிகள், இவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற இந்த வேளையில், விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் இங்கே கரம் தொட்டு, ஆணி பாய்ந்த கரம் தொட்டு ஒரு விடுதலை கொடுப்பீராக. அந்த வறுமையின் சாபங்கள், வறுமையின் சாபங்கள் அல்லது பாவத்தின் விளைவுகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து சேரட்டும். இனி உம்முடைய பிள்ளைகள் குறைவை காணாதிருக்கட்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொன்னீர் அல்லவா? அந்த இஸ்ரவேலை ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் திருமணம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் குழந்தை பிறக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேலை கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் மாறுதல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நீட்டில் தேர்ச்சி பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் தேர்வுகளிலே முதன் மார்க்கர் எடுத்து ஜெயத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் திருமணத்திற்கான வாசல்களை திறந்து உடைய பிள்ளைகளை தம்பதியாராக உட்கார வைங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் முதுமை மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே வயிற்று வலி நீக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே உதிரத்தின் ஊரல் நிற்கட்டும். இயேசுவின் நாமத்திலே மரண கட்டுகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளை குறித்த பாரம், பிள்ளை மகனை குறித்து பாரம், மகளை குறித்து பாரம், அவங்க எப்படி நடப்பாங்களோ, எப்படி போவாங்களோ, அவங்க எதிர்காலம் எப்படி அமையுமோ என்ற வேதனையோடு தவிக்கிற தாயே, தகப்பனே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் மகனை வனாந்தரத்திலே நான் கண்டெடுத்தேன். ஆகாரின் கண்ணீரை கண்ட ஆண்டவர், தண்ணீரை உண்டு பண்ணின, நீரூற்றை உண்டு பண்ணின ஆண்டவர் நம் கண்ணீரை துடைப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, புதிய வாரம் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வாரத்தில் நிச்சயம் அநேகருக்கு அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா, நிச்சயம் செய்ய போகிறார். என யாக்கோபின் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு அதுதான் எங்கள் சர்ச்சில் ரிப்பீட்டடாக சொன்னேன். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த 40 நாள் சீடர்களை விட்டு அவர் பிரியவே இல்லை. அவர் நினச்சிருந்தா பரலோகத்திற்கு போயிருக்கலாம், தகப்பனோட அரியணையில் அமர்ந்திருக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருக்கலாம். இல்லவே இல்லை. அவர் எங்கே போனாலும் அவங்களோடவே போனார். நிழல் மாதிரி போனார். ஃபாதர் அழகாக எழுதுவார் பாட்டில், அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகனே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே, நன்றி
உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. இதுதான் இன்னைக்கு சொன்ன அதே நான் இன்னைக்கு சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் சீக்வன்ஸாக பாருங்களேன். இன்னைக்கு நமக்கு இந்த 40 நாளில் ஆண்டவர் நம்மோடு இருந்து செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். நம்ம ஆல்மோஸ்ட் 2nd 3rd வீக் அடி எடுத்து வைக்கிறோம். சரிங்களா? இந்த 40 நாளுக்குள்ளே எழுதி வைத்துக்கொள்ளுங்க. இதை நான் பேசணும்னு தோணவே இல்லை. எழுதி வைத்துக்கொள்ளுங்க. ரொம்ப தாழ்மையோடு இந்த பாவியாகிய இந்த சிறு ஊழியக்காரன், எளிமையான ஊழியக்காரன், தரித்திர ஊழியக்காரன், எரேமியாவை போல புலம்பலின் ஊழியக்காரன் சொல்லுகிறத எழுதி வைத்துக்கொள்ளுங்க. இந்த 40 டேஸில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. 3rd டே, ஃபர்ஸ்ட் டே, மேரி ரொம்ப நேசித்தவங்க. அவங்களுக்கு என்ன வயது இருக்கும்? பிலோ 30s இருப்பாங்க, அல்லது ஆவரேஜாக இயேசு கிறிஸ்துவின் வயதாக இருக்கலாம். அவங்க 7 பிசாசு பிடித்திருந்தவங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவர் அழுகையை களிப்பாக மாற்றினார். தேடினவங்க, முதலாவது தேடினவங்க, ஆண்டவரை விரும்பி நேசித்து அழுது கொண்டே இருந்தவங்களுக்கு ஆண்டவர் சமீபமாக இருந்து காட்சி கொடுத்தார். இன்னைக்கு நீங்கள் மரியாதை போல யாரெல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களை பார்க்க தான் ஆண்டவர் இந்த 40 நாள் அவர் வரப்போகிறார். சிலர் வந்துட்டார், அழுகையோடு, கல்லறையில் அழுகையோடு நின்று கொண்டிருந்தவர். காணலை, தூக்கின்னு போயிட்டாங்க, அவர் வைத்த இடத்தை பார்க்க முடியல என்று சொல்லி அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து கல்லறைக்கு ஓடி வந்தவர் தைரியமா. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சீஷத்துவம் உங்களுக்குள்ள இருக்கும்னா, அல்லது அப்பா பிள்ளை என்ற உறவு உங்களுக்குள்ள இருக்கும்னா, இயேசுவை நீங்கள் அப்பாவாக பார்ப்பீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பார். அங்கே இருந்தாரா? அங்கே இருந்துட்டு என்ன பண்ணார்? இந்த அம்மா போனாங்க, பேதுருவிடத்தில் சொன்னாங்க. பேதுரும் யோவானும் வந்து பார்த்தாங்க, இல்லைன்னு போயிட்டாங்க. அந்த இரவே சீஷர்கள் மேல் அறையிலே, ஒரு அறையிலே ஒளிந்து கொண்டிருந்தார்கள். இயேசு அறையை பூட்டி ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நடுவே அவர் இருந்தார். அவங்கள விட்டுவிட மனசு இல்லை. 10 பேரை விட்டுவிட மனசே இல்லை. அவருடைய ஆவி, அவர் சரீரம், அவருக்கு ஒரு புதிய சரீரம் கொடுக்கப்பட்டது. நான் ஆவின்னு சொன்னோடனே ஏதோ ஆவேசம் என்று நினைச்சிடாதீங்க. அவருக்கு ஒரு விசேஷித்த உயிர்த்தெழுத சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் நமக்கு கிடைக்க போகுது. அந்த சரீரத்திற்கு அவ்வளவு வல்லமை, பவர் இருக்கு. அங்கே வந்தார். பயப்படாதீங்க அப்படின்னார். நான் தான், பயப்படாதீங்க, ஃபியர் நாட் என்று சொன்னார். நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் காண்பித்தார். நீங்கள் நினைக்கலாம் அப்படியே அவர் அங்கிருந்து போயிட்டார்ல. இல்லை இல்லை இல்லை, அவர்களோடு தான் அவர் இருந்தார். அவர்களோடவே இருந்தார். அன்னைக்கு காலையில் பார்க்கலாம், 3 மரியாட்கள் வந்தாங்க. அன்றைக்கி நம்ம இதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டும். மதர் மேரி, அப்புறம் யோவானுடைய தாயார், அப்புறம் மரியாளுடைய சிஸ்டருடைய மரியாளுடைய சிஸ்டர் மேரி, இவங்க சலோமே, அப்படி போனவங்க வந்தாங்க. அவங்களுக்கும் ஆண்டவர் காட்சி கொடுத்தார். அவங்களோடு கூட இருந்தார். அவர் எங்கும் இருப்பார். அதனால தான் நான் உலகத்தில் கடைசி பரியந்தமும் நான் இருக்கிறேன்னு சொன்னார். அம்மாவோடையும் இருந்தார், மகதலேனா மரியாளோடும் இருந்தார்,
வேறு மரியாட்களோடும் இருந்தார், சலோமியோடு இருந்தார், பன்த்த சீடர்களோடு கூட இருந்தார், ஏன் தோமாவோடு கூட இருந்தார். தோமா 8 நாள் எங்கே இருந்தால் நமக்கு தெரியாது, ஆனால் இயேசு அவனோடு இருந்தார். 8வது நாள் அவன் இயேசுவை அந்த சீடர்களை சந்திக்க வருகிற பொழுது அந்த 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 நிகழ்ச்சி நான் உங்களுக்கு ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அவங்க பேசினதை, தோமா பேசினதை அப்படியே ரிப்பீட் பண்ணி அவன் என்ன வார்த்தையை சொன்னானோ அதே சொல்லி அவனை வியப்பில் ஆத்தினார். நான் இருக்கிறேன், பயப்படாத. கண்டு விசுவாசிப்பதை விட காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் என்று சொன்னால் அவன் தேவனே என் ஆண்டவரே என்று சொன்னான். அங்கேயும் இருந்தார். அதுக்கப்புறம் இவங்க நான் மீனுக்கு போகிறேன், கடல் பிடிக்க போகிறேன், மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னால் அங்கேயும் இருக்கிறார். அதன் பிறகு கடலுக்கு போகிறார், கடலிலும் இருக்கிறார், கப்பலிலும் இருக்கிறார். ஏன் கடல் இருக்கிறார்னு சொன்னால் மீனை வராதுன்னு சொன்னவர் அவர் தான், வலையில் ஒன்றுமே மாட்டக்கூடாதுன்னு சொன்னவரும் அவர் தான். அதன் பிறகு கரையில் நின்று அவர் சொன்ன வார்த்தை வலது பக்கம் போடுங்க என்று சொன்ன பொழுது மீன்களை வரவழைத்தவரும் அவர் தான். திரளான மீன்கள் பிடித்தாங்க, எண்ணிக்கை கூட சொல்கிறாங்க 153 பெரிய மீன்களை அவங்க பிடித்தாங்களாம். அங்கேயும் அவர் இருந்தார். சரி, அவங்க கரைக்கு வந்த பிறகு கரையிலே உட்கார்ந்துருந்தார், அவங்களுக்காக காத்திருந்தார். என்ன செய்தார் தெரியுமா? அவங்க ரொம்ப சோர்வாக வருவாங்க, இரவெல்லாம் பிரயாசப்பட்டாங்க, ஒன்றும் கிடைக்கல, ரொம்ப டயர்டாக எக்ஸாஸ்டடாக இருப்பாங்க. மீனை சுட்டு வைத்திருந்தார், அப்பத்தை வைத்திருந்தார். அவங்கள்ட்ட சொன்னால் நீங்கள் பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாங்க, அதையும் நம்ம பொறிச்சு சாப்பிடலான்னு சொல்லி உட்கார்ந்து ஒரு டேபிள் மாதிரி உட்கார்ந்து அவளோடு கூட இடைப்பட்டார், பேசினார், அவங்களோடு கூட அந்த உணவை பகிர்ந்து கொடுத்தார். நான் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற உண்மை என்னென்னா, இந்த 40 டேஸு அவரால் அவர்களை பிரிய மனமே இல்லை. சுற்றி 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 வந்தார். நம்ம வாழ்க்கையில் நாம் பார்த்துருக்கிறோம். யூதர்களுடைய நம்பிக்கை கூட அதுதான். ஒருத்தங்க இறந்து போனாங்கன்னா அவனோட ஆவி 3 நாளைக்கு அந்த பிரேதத்தை சுற்றி இருக்கும், அங்கே அந்த பிள்ளைகளை சுற்றி இருக்கும், அந்த பெற்றோரை, கணவனை, மனைவியை சுற்றி சுற்றி இருக்கும், அழுவும் அப்படின்லாம் கூட நம்ம புராண கதைகளிலே கேள்விப்பட்டிருக்கிறோம். யூதர்களுடைய நம்பிக்கை அதனால தான் ஆண்டவர் 4 நாள் கழித்து லாசருவை எழுப்பினார். சுற்றி சுற்றி வரும்னு சொல்லுவாங்க. நிறைய நான் புனைவு கதைகள்லாம் படிச்சிருக்கிறேன், நிறைய கதைகள் அது ரொம்ப ரீல் மாதிரி கூட இருக்கலாம். ரொம்ப நேசித்த ஒரு குழந்தைய விட்ட தாய், குழந்தைய விட்டு இறந்த ஒரு தாய், ரொம்ப நேசித்த தான் குழந்தைய விட்டு இறந்த ஒரு தாய், இளம் தாய். அது இரவு நேரத்தில் அந்த குழந்தை தொட்டியில் தூங்குமா. இதை கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியாது, ஆனால் நான் படித்தேன், சின்ன வயசில் படித்தது, கேள்விப்பட்டது தான். குழந்தை அழும் பொழுது எல்லா மற்றவர்கள் பாட்டிமா தூங்கி கொண்டிருப்பாங்க, தூண்டி கொண்டிருந்தார்களாம். அப்போது கிரேடல் தானாக ஆடிச்சான். இது 1 முறை 2 முறையில் அந்த குழந்தை எப்பொழுதெல்லாம் அழுமோ அப்பொழுதெல்லாம் இந்த கிரேடல் ஆடுமா, அந்த தொட்டில் ஆடுமா. இவங்களுக்கு ஒரே பயம் வந்து பூசாரியை கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு எல்லாம் விசாரித்த போது அவங்க கண்டு கொண்ட ஒரு உண்மை என்னன்னா, அந்த இறந்து போன தாயார் தம் மகனை, அந்த குழந்தைய பிரிந்து இருக்க முடியாமல் அந்த குழந்தைய சுற்றி 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 வந்து கொண்டே இருந்தார். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அப்பா தம் பிள்ளைகளை இழந்து, ஒருவேளை இப்படி யோசிச்சுங்களேன், அப்பா அம்மா இறக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இது சொல்லும் பொழுது எனக்கு என்னுடைய குடும்பம், என்னுடைய தாயார் தான் நினைவுக்கு வருகிறது. அப்பா இறக்கும் பொழுது, கொஞ்சம் சுகவீனமாக இருக்கிற பொழுது என்னிடத்தில் கேட்டுக்கொண்ட ஒரு விஷயம் என்னென்னா, பெரிய தங்கச்சியை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். அது இன்னும் ஆழமாக என் உள்ளத்தில்
ஆணி பாய்ந்த மாதிரி பதிந்து கிடக்கிறது. அழுதாரு. தங்கச்சியை பார்த்துக்கப்பா, தங்கச்சியை பார்த்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வரப்போ அதுக்கப்புறம் அவர் ரிக்கவர் ஆகிட்டார். நாங்கள் ஜெபம் பண்ணி ரிக்கவர் ஆகிட்டார். வந்துட்டாங்க. ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டார். இறுதியில் அவர் மறிக்கும் பொழுது அது ஒரு ஏர்லி மார்னிங் நடந்தது. நாங்கள் அந்த லாஸ்ட்டு அவருடைய விஷ் கேட்கவே இல்லை. அவர் என்ன எதிர்பார்த்தார் என்று நான் கேட்கல. பட் அவர் சந்தோஷமாக தன் மனைவியோடு கூட இருந்தார். இறந்து போனார். ஆனாலும் அவருக்கு என் பெரிய தங்கச்சின்னா அவ்வளோ உயிர் அவருக்கு. சின்ன தங்கச்சியும் ரொம்ப பாசம்தான். அம்மு தம்பின்னு தான் கூடுவார். அம்மு தம்பின்னுவார். என்னை நைனான்னு தான் கூடுவார். என்னை வீட்டிலேருந்து வெளியிலேருந்து வரும்பொழுது நைனான்னு தான் வருவார். ஏதாவது டெய்லி அவர் வாங்கிட்டு வராது கடனாவது வாங்கிட்டு வருவார். ஏதாவது வாங்கிட்டு வந்து ஸ்நாக்ஸ் கொடுப்பார். அவருக்கு அந்த ஆசை இருந்தது. அம்மாவை நான் மருத்துவமனைக்கு சேர்த்த பொழுது அந்த ஐசியூக்கு கொண்டு போகும் பொழுது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஏன்னா அவங்க இறந்து போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு ப்ரீதிங் இஷ்யூ தான் இருந்தது. சொன்னாங்க, அப்பா இன்னும் கொஞ்சம் வருஷம் நான் உயிரோடு இருந்து உன்னுடைய கடன்களெல்லாம் அடைத்துட்டு நான் இறந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைவேறாத ஒரு பெரிய ஆசை என்னன்னா, நான் கடனோடு கூட இருக்கக்கூடாது அல்லது கடனை அடைத்து இருக்க வேண்டும் என்பது தான். அதனால் இதை என்ன சொல்ல வரான்னா, இப்போது இயேசுசாமி நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா 21ஆம் அதிகாரத்தில், யோவான் 21ஆம் அதிகாரத்தில் இயேசுசாமி சீஷரில் பார்த்து சொன்ன வார்த்தை, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு எதாங்கிலும் இருக்கா அப்படின்னு கேட்டார். இவரை தான் சாப்பாடு போட்டவர். இவர் 5 அப்பம் 2 மீனை கொடுத்து 5000 பேரை போஷித்து 12 கூடைகளை எடுத்தவர். அவர் மீதம் வைங்க, அது உங்களுக்கு தேவைப்படும். 7 கூடைகள் 7 மீன்களை 7 கூடைகள் எடுத்து வைத்தாங்க. அதை மீதம் வைங்கன்னு சொன்னவர். மீன் வாயிலிருந்து வெள்ளி பணத்தை எடுத்தவர். அவர் தான் எல்லாருக்கும் படி அளந்தவர். ஆனால் இன்னைக்கு கேட்குறாரு, சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அது கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, சரி ஓகே, நீங்கள் வலது பக்கம் போடுங்க, உங்கள் மீனை கொண்டாங்க, நான் என் மீனை கொடுக்குறேன், இதெல்லாம் நடக்கும். ஆனால் பிள்ளைகளே என்றார். டோட்டலாக அந்த ரிலேஷன்ஷிப் மாறிச்சு. ஒரு அப்பாவாக இருந்து தான் பிள்ளைகளை எப்படி பார்த்துப்பாங்க. ஒரு நல்ல அப்பா நான் சொல்வது. ஏன்னா இந்த உலகத்தில் ரொம்ப செல்ஃபிஷ் அப்பா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும், செல்ஃபிஷ் அம்மா இருக்கிறதையும் பார்க்க முடியும். ஒரு நல்ல அப்பா தான் பிள்ளைகளுக்காக அவன் எவ்வளவு காரியம் செய்ய நினைப்பானோ. அவங்க வாழணும், உயிரோடு இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். எனக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்ன, இந்த 40 நாள் ரோமர் எம்பரரோ அல்லது ஏரோதோ அவங்கள ஒரு தீங்கு அணுகாதபடி பாதுகாத்தவர் கர்த்தர் தான். சீரியஸ்லி ஸ்பீக்கிங், இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். என் ஆண்டவர் அவங்களோடு கூட இருந்ததுனால தான் அவங்க மேலே ஒரு கை போட முடியல, யாராலும் கை போட முடியல. 40 நாள் அவர்களோடு கூட இருந்தார், கேடயமாக இருந்தார், ப்ரொடெக்டடாக இருந்தார். அவங்க ஜீவனுக்கு ஒரு தீங்கு கூட வரல. 40 நாள் கழித்து தான் ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மறிக்கிறான். அதன் பிறகு ஒரு மரணங்கள் கூட சம்பவிக்கவில்லை. ஒரு அப்பா தாம் பிள்ளைக்கு இறங்குறது போல, ஒரு அப்பா தாம் பிள்ளையை சுமப்பது போல, அப்பா தாம் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை கொடுப்பது போல, அப்பா தாம் பிள்ளைகள் வியாதியிலிருந்து அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று, நான் உலக பிரகமாக சொல்கிறேன், மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அலைந்து திரிந்து அந்த பிள்ளையை எப்படியாவது ஜீவனோடு கொண்டு வந்து தான் உயிரையும் பணையும் வைத்து அந்த பிள்ளையின் ஜீவனை கொண்டு வந்து அந்த உலகத்தில் வாழ வைப்பது போல, தன்னை அழித்து கொண்டு மெழுகை போல தன்னை உருக்கி கொண்டு வேலை செய்து மென்டலி ஆகினி, மென்டலி டிப்ரெஸ்டாக, சரீரத்தில் பாடுகள், நிறைய ஹார்ட் பேஷண்ட்லாம் இப்படி பிள்ளைகளுக்காக சரீரத்தில் வலியோட வேதனையோட தன் குழந்தைகளுக்காக இருந்தது போல இந்த 40 நாள் அந்த சீடர்களுக்காக, அவரை நம்பி வந்த எல்லா சீஷியர்களுக்காக,
சீஷிகளுக்காக அவர் 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 பாதுகாவலனாக இருந்தார், உங்களோடவே இருந்தார். இதில் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு உத்தரவாதம் என்னென்னா, இந்த 40 டேஸு மாத்திரமல்ல, அதுக்கு பிறகும் கூட, ஆனால் விசேஷமாக இந்த 40 நாள் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஒருவேளை நீங்கள் நம்பினீங்கன்னா, உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் உங்களோட சிஷ்யரோடு நீங்கள் இருந்தது போலவே எங்களோடு கூட இருங்கப்பா, எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. நம்ம ஜெபம் பண்ணணும் வைராக்கியமாக. சில பைபிள் இன்சிடெண்ட்டை வச்சு நம்ம அவரிடத்துல பேசணும். தகப்பனை போல நீங்கள் அவங்களை பாதுகாத்தீங்கல்ல, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எம்மா ஊருக்கு போகிறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கூடவே போகிறாரு. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அவங்கள திரும்ப வர வைக்கிறார், சேர வைக்கிறார். யாரையும் அவர் திக்கற்றவளாக விடல, நடு ரோட்டில் விடல. யாரையும் அவர் ஒதுக்கவும் இல்லை. எக்ஸப்ட் ஜூடாஸ். அடுத்த நாள் அவன் நாண்டு கொண்டு செத்தான். வேறு வழியில் அவனுக்கு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கி ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேலர் அப்படின்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறான்னு அர்த்தமா. 21 கடைசியில் சொல்வார், இது உலகத்தின் கடைசி பரிந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். மத்திய 28 நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நான் உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் இதை நம்புறீங்களா? அவர் சைலண்டாக நம்மோடு கூட நிற்கிறார். He always with us. நமக்குள் இருக்கிறார், நம் பக்கத்தில் இருக்கிறார், நமக்கு உதவியாக நிற்கிறார். அநேக விபத்துகளில் கடந்து வந்தோம். கார் ஆக்சிடெண்ட்டில் சின்ன அப்படி ஒரு எஸ்கேப் பண்ணியிருப்பார். அதெல்லாம் அது காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் தான் அவர் நம்மோடு இருந்து நமக்கு வேண்டியதை செய்கிறார். பண தேவைகள் இருக்கும், அப்படியே கண்ணீரோடு நிற்போம். இமீடியட்டாக ஒன்று வந்து வரும். அப்போ நம்ம கண்களில் இருந்த நீர் ததும்போம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க ஒன்றுமே இல்லையே அப்படின்னு தவித்து நிற்கும் பொழுது இம்மீடியட்டாக ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒரு உதவி வரும். அப்போ அப்படியே நீர் ததும்போம். எப்படி நடக்குது? யார் அவங்களோடு கூட பேசினா? ஏன் அந்த காசை நமக்கு அனுப்பிச்சாங்க? ஏன் அந்த உதவி நமக்கு செய்தாங்க? இதெல்லாம் ஆண்டவர் செய்கிற செயல். இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ரொம்ப விசுவாசிங்க. பிள்ளைக்கு திருமணமா, குழந்தை பேரா, அல்லது வீட்டில் பிரச்சனையா, கடன் தொல்லையா, அவர் விசுவாசி. எல்லாவற்றையும் அவர் சரி செய்வார். எல்லாவற்றுக்கும் சரி. அவரோடு நாம் இருக்கும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பட்சத்தில் அவர் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக செய்து முடிப்பார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்வது போல. பைபிள் சொல்லுது, உலக பிரகாரமான தகப்பனை தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா பரிசுத்தாவி அப்படின்னு சொன்னார். நான் சொல்லுவேன், பரமபிதா பரிசுத்தாவி மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எல்லாவற்றையும் கொடுப்பார். நீங்கள் இன்றைக்கி இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நீங்கள் 40 நாள் உங்கள் சீடரோடு கூட இருந்தீங்க, உங்கள் சீஷரோடு கூட இருந்தீங்க, உங்கள் டிசைப்பிள்ஸோடு இருந்தீங்க, பெண் சீஷர்களோடு கூட இருந்தீங்க, அம்மாவோடு இருந்தீங்க, சித்தியோடு இருந்தீங்க, அத்தையோடு இருந்தீங்க, தம்பியோடு இருந்தீங்க, சகோதரரோடு இருந்தீங்க. எங்கே போனாலும் அவங்கள விட்டு போகவே இல்லை. கடைசி 40வது நாள் வரைக்கும் இருந்தீங்க. இப்போ உயிர்த்தெழுந்த 40 நாள் வரைக்கும் நான் எங்களோட இருங்க ஆண்டவர். இந்த கோடை காலம் எங்களுடைய தேவைகள் அதிகம், எங்களுடைய பிரச்சனைகள் ஜாஸ்தி. நாங்கள் காத்திருந்தோம், லென்ட்டெல்லாம் காத்திருந்தோம், லென்ட்டு முடிஞ்ச பிறகு நடக்கும்னு காத்திருந்தோம். இப்போ இன்னும் ஒரு 40 நாள் எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுக்கிறீர். இந்த 40 நாளில் நல்ல செய்தி, திருமண வாழ்க்கை, குழந்தை பேரு, வேலைக்கான வாய்ப்பு, தேர்வில் பாஸு, இவை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுங்க. சரீரத்தில் ஒரு பலனை கொடுங்க. நம்ம நோயில் கொண்டுகிற பொழுது தகப்பன் நம்மை பார்த்துக்கொள்வார். ஜுரம்னா தகப்பன் உயிரை விடுவான், தாய் உயிரை விடுவான். ஒரு உடல் உபாதைனா, நம்ம வலினா அவன் தாங்க மாட்டான். அதே மாதிரி நமக்கு ஒரு முள் கொத்தினா என் தகப்பன் ஒரு நாளும் தாங்க மாட்டான். எனவே அப்படி ஒரு தகப்பன் நமக்கு இருப்பதுக்காக நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்திற்கு உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற, இதை ஷேர் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்று வேண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.